ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, அவ்வளவு சுலபமாக யாருக்கும் காட்டாத என் பாதத்தை உனக்கு காட்டி என் பாதத்தை தொடு தொடுன்னு சொல்கிறனே, எதுக்காக நீ யோசிச்சிய? ஏன்னா என் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற்றவங்க யாராக இருந்தாலும் அவங்க கேட்டதை எல்லாம் கேட்டபடியே அப்படியே நான் அள்ளி கொடுத்துருவேன். அப்படிதான் ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பதற்காகவும் உன்னை ஆசீர்வதித்து மன மகிழ்ச்சியோடு நிம்மதியாக உன்னை வாழ வைப்பதற்குமாகவே இந்த அப்பன் முருகன் என் பாதத்தை தொடச் சொன்னேன். என் பாதம் தொட்டு ஆசி பெற்ற உனக்கு இன்று இரவுக்குள்ளாகவே சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கும். உன் மனசுக்கேற்ற மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்கணும்னு தீர்மானிச்சிட்டேன் என் செல்லமே. அது மட்டும் இல்லை, நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உனக்கு கொடுத்து நீயும் உன் குடும்பமும் வந்து என்னை ஆசீர்வாதம் பெற்று சந்தோஷமாக வாழும்படி செய்ய போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறப் போகுது. அப்பா முருகா, என்னால் இனிமேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை ஒரே வேதனையா பிரச்சனையா கஷ்டமா இருக்கே, என்னால் வாழவே முடியலையே. எப்போது இது எல்லாத்தையும் நீ சரி செஞ்சு கொடுப்ப? எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை, சுற்றி இருக்கிறவங்களும் பிரச்சனை, சுற்றி நடக்கிற விஷயங்களும் பிரச்சனைன்னு நீ பேசுகிறதும் யோசிக்கிறதும் வருத்தப்படுறதும் என் காதில் விழுந்துடுச்சு தங்கமே. கலங்காதே, பொழுது விடிஞ்சதும் கண்டிப்பாக உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் தீர்வை கொடுப்பேன். உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையா, சந்தோஷ வாழ்க்கையா, நல்லபடியாக மாறப்போகுது. நீ நினச்சதை விட நான் உன்னை சந்தோஷமாக வாழ வச்சு காட்டுறேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு ஒத்து வரலை, பிடிக்கலை, சரியில்லை, சந்தோஷத்தை கொடுக்கலன்னா யோசிக்காமல் அதை விட்டு விலகி நின்றுடு. ஏன்னா பிடிக்காத விஷயத்தை கூட வச்சுக்கிட்டு, பிடிக்காத மனிதர்களை கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதை விட வேணான்னு ஒதுங்கி நிற்கிறது தானே சரியாக இருக்கும். உனக்கு சரியில்லாததையும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காத விஷயங்களையும் நீ யோசிக்க வேண்டாம், கூட வச்சுக்கிட்டு கவலைப்படவும் வேண்டாம். எல்லா சூழ்நிலைகளிலும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க கற்றுக்கோ. சண்டை சச்சரவுகள் நீங்கணும்னா பொறுமையும் நிதானமும் அவசியம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ அல்லது உறவுகளுக்குள்ளேயோ நீயா நானானு போட்டி போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீயும் நானும் ஒரே உறவு, ஒரே குடும்பம்னு அந்த புரிதல் மிகவும் அவசியம். அக்கறையோடு இரு. ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்தாமல், ஒருத்தர் மனசு நோக்கும்படி இன்னொருத்தர் பேசாமல் விட்டு கொடுத்து வாழ்வது தானே சந்தோஷ வாழ்க்கையாக இருக்கும். குடும்பத்துக்குள்ள ஒருவர் மீது ஒருவர் அக்கறையோடும் புரிதல் உணர்வோடும் மரியாதையோடும் இருக்க வேண்டியது முக்கியம். நீ பெருசா நான் பெருசான்னு போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தரை ஒருத்தர் மரியாதை இல்லாமல் பேசுகிறதும் அவமதிப்பதும் வேண்டாம். அதீத அன்பை காட்டிலும் புரிதல் தான் உறவுகளை நீண்ட காலம் நிம்மதியாக வாழ வைக்கும். அன்பு முக்கியமாக இருந்தாலும் அதை விட புரிதல் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு வாழ்க்கை நிம்மதியாக வாழத் தொடங்கு. இனி ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வர்றேன். நீ என்ன யோசிக்கிற, எதை யோசிக்கிற, எதுக்காக கவலைப்படுறேன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் என் பாதத்தையே தொடச் சொன்னேன். என் பாதம் தொட்ட உன்னை ஆசீர்வதிச்சு இனி வாழ்க்கை முழுவதும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்கிறேன். வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே நீ அழுதுகிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். காலம் எப்போதும் இப்படியே இருந்துடாது என் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் சோதனைகளுக்கும் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். நீ சாதனையால் ஜொலிக்க போகிற. நீ மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துடுச்சு. கண்ணுக்குள்ளே இருக்க மணி போல உன்னை பத்திரமாக பாதுகாத்து வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை மீறி எந்த ஆபத்தும் பிரச்சனையும் உன்னை நெருங்க முடியாது. உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு எதிராக இருந்தாலும் நான் உனக்கு ஆதரவாக சாதகமாக துணையாக நின்று உனக்கான ஒரு நல்ல வழியை திறந்து வைக்கிறேன். நீ எப்போதும் உண்மையாக நேர்மையாக இருக்கணுமே செல்லமே. நேர்மறையான நல்ல வார்த்தைகளை நீ பேசும்போது உன் வாழ்க்கை நல்லபடியாக நேர்மறையான வெற்றியை கொடுக்கும். எந்த விதத்திலும் நீ எதிர்மறையாக சிந்திக்கவோ அது தப்பாக போயிடும், இது தப்பாக நடந்துடும்னு எதிர்மறையாக பேசுவதையும் நிறுத்திவிடு. ஒவ்வொரு நொடியும்
நல்ல வார்த்தைகளை, நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் பேசு. உன்னுடைய பேச்சின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் நீ பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கிற. பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நல்ல வார்த்தைகளா, நன்மையை தரக்கூடிய நேர்மறையான வார்த்தைகளா இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கை முழுவதையும் நீ ஏன் பொறுப்பில் ஒப்படைச்ச பிறகு எதுக்காக எதிர்மறையாக எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க? உன்னுடைய எண்ணம், சொல், செயல் என எல்லாமே நேர்மறையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என்னை சரணாகதி அடைஞ்ச உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன். எந்த விஷயத்திலும் நீ கவனத்தை திசை திருப்ப விடாதே. எல்லா விஷயங்களிலும் நீ செய்யும் காரியத்தில் முழு கவனமாக விழிப்புணர்வோடு இரு. நடக்கும்போது கூட இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டு நேராக பார்க்க வைப்பாங்களே, அதே மாதிரி உன் லட்சியத்தை நோக்கி மட்டும் உன் கவனம் இருக்கட்டும். வேறு எந்த விதத்திலும் யாருடைய வாழ்க்கையிலையும் உன் கவனமும் எண்ணமும் சிந்தனையும் போக வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய கவனமும் உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய செயல்களும் உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக மட்டுமே இருக்கட்டும். இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் இந்த அப்பன் முருகன் உனக்கானதை கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். எதிர்மறையாக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு ஆதரவான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. தெய்வ கடாட்சம் பொருந்திய என் செல்ல பிள்ளையான உனக்கு சிறப்பான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் மனசொடைஞ்சு போக வேணாம். ஏன்னா கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாக போகுது. உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அடுத்தடுத்து பல நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்தாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக மாறிடும் என் செல்லமே. இப்போ என் கண்களில் தெரியக்கூடிய வாழ்க்கை நாளைக்கு உன் கண்களிலும் தெரியும். நாளையிலிருந்தே எல்லா விதத்திலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக சிறப்பாக நான் வாழ வைக்க போகிறேன். கால தாமதமாகும் விஷயங்களையும், தள்ளி போகிற விஷயங்களையும், தடுக்கப்படும் விஷயங்களையும் உனக்கு தண்டனையாக நீ நினைக்காதே. எந்த விஷயம் தள்ளி போனாலும் தாமதமானாலும் கடைசியில் அதை எப்படியாவது உனக்கு நல்ல முறையில் நான் நடத்தி கொடுத்தே தீருவேன். உனக்கு சரியானதை, உனக்கு பொருத்தமானதை, உனக்கு தரமானதை நான் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய காத்திருப்பு ஒருபோதும் வீணாகாது. கூடிய சீக்கிரமே நீ உயர்ந்த செல்வ செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ தான் போகிற. நீ கேட்டதை விட அனைத்தையும் அதிகப்படியாக உனக்கு தரப்போகிறேன். உன் வாழ்க்கைக்கானதையெல்லாம் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் உண்டாகும். எந்த சூழ்நிலையிலையும் நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுத்துருவேன். உன் பொறுமைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் உன் அறிவுக்கும் அமைதிக்கும் பக்திக்கும் சேர்த்து நான் உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்தே தீருவேன். யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ அதை யோசிச்சுக்கிட்டே இருக்காத. இந்த உலகம் போகிற போக்கில் 1000 விஷயங்களை சொல்லும். யார் என்ன சொன்னாலும் உனக்கும் எனக்கும் நீ உண்மையாக இருந்தினா போதும். உண்மையும் நேர்மையும் நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு வாழும் உன் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துருவேன். உன்னுடைய நம்பிக்கையை நான் ஒருபோதும் வீணாக போக விடமாட்டேன் என் செல்லமே. இருளை தாண்டிய வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து உன்னை சிறப்பாக சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். உனக்காக அழகான வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரமே நீ சொந்த வீட்டில் சந்தோஷமாக குடும்பத்தில் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் வாழத்தான் போகிற. உங்கள் வீட்டில் ஒற்றுமை நிலைக்கும்படியும் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும்படியும் இந்த அப்பன் முருகன் செய்ய போகிறேன். இனிமே உன் வாழ்க்கை ஒரு புது விதத்தில் மாறப்போகுது. நீ சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான மாற்றத்தையும் நான் உருவாக்க போகிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை நான் பல மடங்காக அள்ளி கொடுக்குறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த துன்பம் எல்லாம் மாறி நீ சிறந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை இப்போது இருக்கிற நிலையை தாண்டி தலைகீழாக மாறும் என் தங்கமே. எல்லா விதத்திலும் நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து
உன்னை சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய துன்பங்களும் பிரச்சனைகளும் சரியாகி உன் வாழ்க்கையை நீ இன்பமாக மகிழ்ச்சியாக வாழும் காலம் வந்துருச்சு. என்னை பரிபூர்ண சரணாகதி அடைஞ்ச உன்னை எந்த விதத்திலும் துன்பங்கள் நெருங்க விடமாட்டேன். உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எல்லாம் சரியான நேரத்தில் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் போதும்.